ரயில்களை நிறுத்தம் பண்ணிருக்காங்க. ஆர்டிசி பேங்க் மேனேஜர் மேல ரிங் ஆகிட்டு இருக்கு. லைவ் போயிட்டு 48 பேர் வாட்சிங். எனக்கு 21 பேர் வாட்சிங். ஸோ பாருங்க இந்த ரம்மியமான காட்சியை. இந்த டிட்டுவா புயலில் ஒரு பக்கமாக ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக தங்கச்சி மனம் ராமேஸ்வரம் சைட்லாம் சரியான மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் நீங்கள் போயிட்டு அங்கே சென்ட்ரல் பீச்சில் லைட்டாக ட்ராப் ஆகி நின்று பார்ப்போம். என்ன புயல் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் வெள்ளம் வந்தாலும் சரி, நம்ம ஆட்களை பத்தி எல்லாம் அந்த செல்ஃபி எடுக்கிற மோகம் மட்டும் போகாது வருங்க. அங்கத்திலாம் செல்ஃபி பாமன் பீச் புயல். பாமன் பீச்ல ரோட்டையும் பார்த்துக்குங்க எப்படி பயங்கரமா எப்படி ஓடுது மாதிரியா தண்ணி எப்படி ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கு கடல்ல. லேசா நிப்பாட்டு, காருக்கு முன்னாடி நிப்பாட்டு. சரணமையப்பா. தற்போது அந்த கடலோட அந்த எஃபெக்டுக்கு அதுக்கு அந்த கடல் நீர் அப்படியே ஆத்துல இருந்து ஓடி இந்த மாதிரி எவ்வளவு ஃபாஸ்டா அப்படி அருமையா ஓடிட்டு இருக்கு பாருங்க. திஸ் இஸ் எஃபெக்ட் ஆஃப் டிட்வா புயலின் தாக்கம். போமா அந்த சென்டருக்கு போன காதல் கப்பல்ஸ். போமா நம்ம பாலத்துல போறோம். பாலத்துல உள்ள வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. புயல்ல இந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம போகும்போது தான் இருக்கு கடை. மோகன் தமிழ் ஹாய். நின்று அப்படியே முதுகுல சாஞ்சிக்கிறியா? 2 செல்லு கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்காது. முதுகுல சாஞ்சிக்க போட்டு அதெல்லாம் வண்டி பல மாடல்ல ஓட்டுவேன். நல்லா தாங்கிறதுக்கு முதுகு மட்டும் நல்லா இது ஓட்டுக்க. சரி அப்படியே பைக்கையும் கட்டிக்கிறது. போட்டையும் கட்டிக்க. போட்ஸ்லாம் பார்த்தீங்களா அங்கே தெரியுதா உங்களுக்கு? கண்ணுக்கு போட்டு கிடக்கிறதெல்லாம் தெரியுதா? இப்போ கார் வருது அப்படி சீறிட்டு வரும். அனல் விதத்தில் வராம தண்ணியோட சீத்திக்கிட்டு. டிட்டுவா புயல் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் காற்று மழையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் வந்து கிளைமேட்டு சூப்பராக இருக்கு. லைக் ஊட்டி அண்ட் கொடைக்கானல் மாதிரி இருக்குது. பஸ்ஸு மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. ட்ரெயின்லாம் நிப்பாட்டிட்டாங்க பாமன் பாலத்தில். ஏன்னா வந்து விண்ட் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால. ஹலோ தீவு மீனவன் நிகா லேச்சல் தேங்க்யூ போத். முரளிதரன் தேங்க்யூ அண்ணா. பிரபாகரன் பிரபா ஹலோ சூப்பர். சுல்தான் ஹாய். சவுதி பாலமுருகன். சென்னை ஆவடி ராஜ்குமார். உங்களுக்கு முதலில் அந்த பாலத்தில் உள்ள ரோடை சீரமைக்க சொல்லுங்கள். இந்த சேதமான ரோட்டில் பல விபத்துகள் நடக்கின்றன. நான் நிறைய வீடியோஸும் போட்டோம்.
மேபி மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சவுதி பாலு ஹாய் அண்ணா ஹாய். இருங்க லைட்டா நல்லா ஸ்டேபிளா பண்ணிட்டுக்கிறேன். தொட பிடிக்குது. போட்டு 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 ஓகே. மக்களே நாங்க சேஃபா தான் இருக்கோம். எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து முதல்ல வந்து நீங்க சேஃபா இருங்க, நீங்க சேஃபா இருங்கன்னு சொல்றீங்க. ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான் நீங்க சொல்றது எல்லாமே. பட் மக்களுக்கு வந்து இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காக தான் நாங்களும் அதை வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். நாங்க வந்து எங்களை நல்லா சேஃபா தான் வச்சிருக்கோம். நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். தம்பி அடிக்கும் போது எடுக்க மாட்டான், அரை மணி நேரம் அடிப்பான், செல்ல சைலண்ட் முடிச்சுப்பான். ஆஸ்ட்ரோ நாகேந்திரன் ஹாய். பாருங்க அவங்கள சாமியே நெடுஞ்சாலை மிக மோசமா இருக்கு. ஆமா ஆமா ரொம்ப இதை விட இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்க இடத்துல காட்டுறேன். இன்னும் வரல அந்த இடம், அதுலதான் பயங்கர மோசமா இருக்கு. விஜய் ஹாய். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நடுப்பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்க பாருங்க ஐயப்ப சுவாமி பக்தர்கள்லாம் ஹாய் ஹாய். கலைப்புலி கணேசன் தேமுதிக இஸ் வாட்சிங். அருமை தம்பி, எச்சரிப்புடன் பயணிக்கும். கண்டிப்பா நான் நல்லா சேஃபா தான் நாங்க இருக்கிறோம். ஏன்னா எந்த அளவுக்கு சேஃபா இருக்கணுமோ அந்த அளவுக்கு சேஃபா தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய அன்பும் ஆதரவு இருக்கும்போது அதுவே எங்களுக்கு முதல் சரியான சேஃப். இங்க பாருங்க மலையில ஆனந்தத்தை பாருங்க. மலையில அண்ணா சேஃப்டியா போங்க நீங்க. ஓகே கண்டிப்பா. இப்ப நீங்க ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்க இந்த ஒரு சாலையில வந்து நிறைய சேதாரம் இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் காட்ட போறேன். ஸோ பாருங்க, வீடியோவை லைவ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து யார் கண்ணுக்காவது போய் பட்டு அதை சரி பண்ணப்படும். இங்க பாருங்க இந்த இடத்துல எத்தனை குழி இருக்கு பாருங்க. இந்த கார் ஏன் ஸ்லோவா வருதுன்னா இதுல வந்து பயங்கர பேட்சஸ் இருக்குது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 பேட்ச் கிட்ட இருக்குது. நீங்க நல்லா பாருங்க வீடியோல, நல்லா கிளியரா தெரியுதா? இதுதான் வந்து இது எந்த இடம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு திருப்பி காட்டுற மாதிரி. கரெக்டா பாம்பன் சென்ட்ரு பிச்சு இந்த இடம் தான் சரியான மோசமா இருக்கு. இங்க பாருங்க இந்த ரோட்டை பாருங்க. இந்த ரோட கண்டிப்பா நீங்க வந்து லைவ் பாக்குறவங்க ஷேர் பண்ணுங்க. சும்மா லைக் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடாதீங்க. இந்த லைவ் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க கண்ணுல, ஒரு அதிகாரி கண்ணிலையோ இதை சரி பண்ணக்கூடியவங்களோட ஒரு கரெக்டான நபர்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இதை வந்து கியூர் பண்ணுவாங்க. ஏன்னா இதுலதான் எல்லா போக்குவரத்துமே இருக்கு. அதாவது நம்ம ராமேஸ்வரத்துக்குள்ள எத்தனையோ பேர் யாத்திரையா வர்றாங்க, அவங்களோட வாகனங்கள் ரொம்ப சேதாரமாகுது. ஸோ புதுசா வர்றவங்களுக்கு இந்த இடமே தெரியாது, இந்த மாதிரி இருக்குங்கிறதே தெரியாது. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க வைங்க. அப்பதான் மீனவ மக்களுடைய வாழ்வாதாரமே இந்த பாலம் தான். இந்த பாலம் இல்லை அப்படின்னு போயிருந்தவங்க யாருக்கும் எந்த விதமான அடிப்படை இதுவுமே இருக்காது. எல்லாமே அண்ணே கோபி சுதாகர் புயலுடைய தாக்கத்தின் வீடியோ அருமையாக உள்ளது. அதை பின்தொடருங்க. கண்டிப்பா இன்னைக்கும் வந்து அந்த ஒரு வீடியோ எடுத்திருக்கோம், கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம். ஸோ நான் இந்த பேட்சஸை காட்டுற பாருங்க. இந்த இடத்துல எவ்வளவு பேட்சஸ் இருக்கு, வண்டி எவ்வளவு ஸ்லோவா போகுது அப்படிங்கறத பாருங்க. கண்டிப்பா இந்த லைவ் ஷேர் பண்ணுங்க. அதாவது நீங்க பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு விலகி போயிடாதீங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சென்ட்ரு பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. இதை வழக்கம் போல் இந்த போல்ட் எல்லாம் தட்டிட்டோம்னா டயர்ல போய் அடிக்கும். டயர்ல அடிச்சு ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். நான் ஏன் சொல்றேன், ரெண்டு பக்கமும் காத்து பக்கம் பயங்கரமா வீசும். அதுக்காக சொல்றேன் தம்பி. ஓகே, நாங்க எவ்வளவு ஃபாஸ்டா போறாங்க அவங்களுக்கு தெரியல. இந்த இடத்துல டேமேஜ் இருக்குது பாருங்க. இந்த இடத்த பாருங்க, இதுதான் கரெக்டா சென்ட்ரு பிளேஸ். இதுவுமே பயங்கர டேமேஜா இருக்குது. ஸோ லைவ் பாக்குறவங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. பிரதமர் மோடி தொடங்கி வைத்த இந்த பாலத்தில் இவ்வளவு சேதமா சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கார்கள், அதை தான் நான் வந்து நானும் வீடியோவும் போட்டேன். இந்த பாருங்க இந்த கார் எவ்வளவு ஸ்லோவாகி டிராப் ஆயிருக்கு. ஸோ லைவ் பாக்குறவங்க ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் கொடுங்க. நிக்க போதுனே தற்போது உங்களுக்கு நான் வந்து பாம்பன் பாலத்துல இருந்து பார்த்தா காத்தோட வேகம் தெரியாது. காத்து எவ்வளவு வேகமா அடிக்குதுன்னு அந்த தென்னை மரத்தை காட்டுற பாருங்க. அதாவது கடற்கரை பகுதியில் இருக்க தென்னை மரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஜூம் ஆக மாட்டேங்குது. கேமரா லென்ஸ் ஃபுல்லா தண்ணி பட்டுருச்சு. அதனால வந்து உங்களுக்கு சரியா கிளியரா தெரிய மாட்டேங்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. போமா புரியல எவ்வளவு ஃபாஸ்டா நீர் ஓடுது பாருங்க. பாம்பன் பிரிட்ஜில் நீரோட்டம் எவ்வளவு வேகமா ஓடுதுன்னு தெரியுதான்னு பத்தியெல்லாம் நல்லா பாருங்க. இந்த மாதிரி சீன் வந்து உண்மையிலேயே வந்து எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். நான் ரிஸ்கானதை எடுத்து உங்களுக்கு பதிவு பண்றேன், எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்காக தான். இந்த மாதிரி புயல் நேரத்தில் எப்படி இருக்கு, இங்க உள்ள மீனவ மக்கள் எப்படி இருப்பாங்க, இங்க உள்ள மற்ற மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டை தெரியுதா? இந்த கார் வருது பாருங்க. ஓட்டையை பாருங்க, எவ்வளவு பெரிய ஓட்டைன்னு பாருங்க. யாரு போமா அந்த போட்டை கட்டிட்டா போட்டெல்லாம் காட்டிட்டு போட்டு தென்னை மரத்தை காட்டிட்டு தெரிஞ்ச இந்த இதுல வண்டி அந்த கேர்ஃபுல் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ, கேர்ஃபுல்லா தான் இருக்கும்.